சோகர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் எல்எஸ்டி சாப்டர் 111 பார்க்க போனோம். அண்ட் நம்ம டேரெக்டாக சாப்டர் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ வந்து நம்ம கேங்ஸ் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரும், ஏன்னா பயங்கரமான அடி எல்லாத்துக்கும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த வில்லை வந்து என்ன விழுந்துட்டான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா நம்ம கைடன் மனசுன்னு நினைக்கலாம் அந்த வில்லை விழுந்துட்டான். பட் நம்ம ஜின்வோக்கு வந்து கையில் பயங்கரமான அடி, கையில் அடிப்பட்டது இல்லாமல் உடஞ்சிருக்குது, அவனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் மனசுன்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் பார்த்தும்போது பார்த்தா நம்ம ஜின்வோக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஓ மை காட் ஊவின் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஊவினை பார்த்தே ஆகணுன்னா உடனே இந்த கேங் வந்து ஊவின் அப்படின்னு சொல்லி தேட போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஊவினும் நம்ம டாக்டர் எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அடுத்த லாஸ்ட் சாப்டர் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஊவின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர்னு சொல்கிறான். அவனே வந்து அந்த அமாக்கின்னு கேட்குறான், யார் உனக்கு இவனை தெரியுமானே. இவன் வந்து எனக்கு கீழே வேலை செஞ்சா அப்படின்னோடனே, ஓ உனக்கு கீழேனா நான் உன் அசிஸ்டண்ட்டா அப்படின்றான். என் அசிஸ்டண்ட்டில் இல்லை, பெட்டி பெருக்கியெல்லாம் எடுத்து போடுவா அவ்வளோதான் அப்படின்னோடனே அவன் என்ன சொல்கிறான், அவன் அப்போ இவனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்வான். ஏன்னு கேட்பான். இல்லை உனக்கு நீ அங்கேயும் வந்து நீ பெட்டி பெருக்கியெல்லாம் எடுக்கிறதுக்கு அவன் யூஸ் ஆகலடா, ஸோ அவனை கூட்டிகிட்டு போகலான்வான். இல்லை அதெல்லாம் வேணான்னொடனே அவங்களுக்குள்ள ஒரு 2 ஃபைட் வந்துடும். அவன் வந்து என்ன ஒரு ஃபைட் வந்துடும். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்துட்டாவே அவன் கண்டுபிடிச்சான், ஓ அப்போ வந்து உன்னோட அசிஸ்டண்ட்டு எவ்வளோ தைரியம் தான் இது வந்து எங்ககிட்ட மறைப்ப, உன்னை வந்து உன்னையும் இவனையும் வந்து சேர்த்து கூட்டிகிட்டு போகிறான்ட்டான்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவான். ஸோ அவன் பார்த்தா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறவன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா நம்மளோட ஊவியனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ப்ரொஃபஸரை அடிக்க பார்க்குறான். ஸோ அந்த டைமில் பார்த்தா நம்ம மிஸ்டர் பார்க்க வரான். பார்க்க வந்துட்டு என்ன சொல்கிறான், யாரை அவன் எங்கள் ஏரியாவில் ரகரம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க சொல்கிறான். அதோட சரி சாப்டர் முடிஞ்சிச்சு. உடனே நம்ம வந்து சாப்டர் 112 போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பார்க் என்ன சொல்கிறோம், யாரை நம்ம எங்கள் ஏரியாவில் வந்து நகரம் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்டர் டேரி என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து அவனை பார்த்துக்கோ, நான் வந்து ஊயின் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கான், அதனால் நான் வந்து அவனை வந்து தூரமாக கூட்டிகிட்டு போய் நான் வந்து அவனை சரி பண்ண பார்க்குறேன் அப்படின்வான். ஸோ உடனே பார்த்தோன்னா டாக்டர் டேரின் வந்து நம்ம யூனியன் வந்து கிடுகிடுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஊவியன் கிடுகிடுன்னு தூக்கிட்டு வெளியில் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மிஸ்டர் பார்க்கும் சரி அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க சண்டை போடுறாங்க. ஸோ நான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணால் நீ என்ன டம்மி பீஸ்லான்னு சொல்லிவிட்டு உன்னை விட நிறைய பேர்த்த வந்து நான் வந்து சாவடிச்சிருக்கேன்னொன்னே உடனே பார்க்க சொல்ல, அப்போ ஏன் இன்னும் எல்லாம் என்னை சாவடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே 2 பேர் சண்டை போடும்போது பார்த்தா நம்ம மிஸ்டர் பார்க்க வந்து ஒரே அட்டாக் யூஸ் பண்ணுறோம். ஒரே அட்டாக்கில் வந்து 1 ஷாட் இவனும். ஸோ இவனும் சரி நம்ம கன்னு நம்ம கோவும் சரி 2 பேர் பவர்ஃபுல்ஸு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீனில் பார்த்து நம்ம டாக்டர் வந்து ஓவியன் ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஓவியன் வந்து மைண்ட் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு டாக்டர் டெரினை. ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்டர் டெரினை பேச இவன் கையிலே நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து ஒர்க்லெஸ் பிசி வரைக்கும் இவனுக்கு கூட நான் ஒரு டைம் கூட இருந்ததில்லை, உடனே நான் இதுக்கு இவன் கையிலே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாவ ரெடியாக இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பட்டான்னு அடிச்சு நம்ம ஓவியன் முருகுலேயே முருகுன்னு சொல்ல முடியாது, அவனோட புறணிலே அடிச்சிருக்கான். ஸோ அடித்த உடனே பொறுத்துன்னு நம்ம ஊவின் விழுந்துட்டான். உடனே நம்ம டாக்டர், ஓ கையில் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் நான்டா, ஏன்டா டே நீ எவ்வளோ தைரியமாக இருந்துச்சா, நீ அவன் கையில் வந்து சாகுற, அவன் கையில் செட்டால் அவனுக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். அவன் மன கஷ்டத்தோட நம்ம என் ஜின்வோவை நினச்சிப்பாரு, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் ஜின்வோ வந்து சேடாக இருக்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைடுன்னு சொல்கிறான். உடனே வந்து நீ என்னன்னா சரி நீ சாகக்கூடாது இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு போனான். உடனே பார்த்தா நம்ம டாக்டர் பார்க்க வந்தோடனே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறான். உடனே வந்து ஒன்றாங்களே மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், அவனை நானே சரி பண்ணிட்டு சொல்கிறான். உடனே கையில் வந்து என்ன சொல்கிறேன், ஐ எம் வாட்சிங் யூன்னு சொல்லி தூரத்துலேருந்து பார்க்குறேன். ஏன்னா இன்கேஸ் போய் சொல்லி எதாவது சொன்னான்னா கைடன் வந்து இவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் கைடன் நம்மளுக்கு தெரியும் போட மாட்டான், ஏன்னா ஜின்வோக்கு சேட் ஆகிறது கைடனுக்கு பிடிக்காது. ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் 113 போனோம். ஸோ 113 பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க. நம்ம ஜின்வோவும் சரி நம்ம ஊவின் சரி. ஃபஸ்ட்டு ஊவின் வந்து கடைசியாக தான் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே காமிக்கிறாங்க. ஜின்ஸ்கே வந்து என் கை உடஞ்சிருச்சுடா அப்பப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தா சூவின் சொல்கிறான், ஏன்னா அவனோட கை உடஞ்சிருக்கே கத்திட்டு இருக்கேன், என்னோட லிப்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கிறா, என்னோட இதெல்லாம் மூச்சு குழாய் எல்லாமே உடஞ்சி கிடக்குது, கம்முன்னு கட்டடான்றான். அவங்க 2 பேரும் ஃபன்னாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்தா நம்ம கையில் ஜின்வும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஊவின் வேணாம். ஸோ ஊவின் வந்தோடனே என்னாச்சு இவனுக்குன்னு கேட்கும்போது பார்த்தா இவனுக்கு மண்டையில் ஸ்கல்லில் வந்து அடிபட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்லேயும் வந்து அடிபட்டுருக்கு. நம்ம கையில் வந்து போத்துன்னு அடிச்சிருக்கான் போல். ஸோ அதனால் அவனுக்கு நெக் இதெல்லாம் உடஞ்சிருக்குது. உடனே டாக்டர் சொல்கிறான், யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஹெவியான மெட்டலை வச்சு அடிச்சிருப்பாங்க போல், பயங்கரமான அட்டாக்கு அப்படின்னோடனே கைடன் நினைக்கிறேன், ஐயோ என் பவரை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கைடன் நினைக்கிறேன் பூனை உடம்புல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னாச்சு டாக்டரை பார்த்தாச்சுன்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா வந்து நம்ம பார்க்கும் நம்மளோட டாக்டர் டெரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டெரின்னு சொன்னால், ஐம் சாரி நான் வந்து இதுமாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றான். ஏன் இதுமாதிரி பண்ண, நீ ஊவினுக்காக தான் இதுமாதிரி நீ போனேன் அப்படின்னு. ஆமாம் என்னையை பிடிச்சிட்டு ஊவின்னு பிடிச்சினா அவன் வாழ்க்கையே போயிடும், அதனால் வந்து நான் போயிட்டேன் ஊவின் சேர்க்காத. ஸோ உன் பவரை யூஸ் பண்ணால்
எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் பவரை நீ யூஸ் பண்ணினா வந்து நீ ஊவினை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் அவளை காப்பாற்றி எங்களை விட்டுரு, இதுக்கப்புறம் நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டேன்னு சொன்னால் உடனே வந்து மிஸ்டர் பார்க்கவும் சரி ஓகேன்றான். ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதோட சரி இந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம சாப்டர் 114க்கு போகலாம். ஸோ அந்த 114ல் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஸோ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டீச்சர் வந்து கேட்குறான், என்னடா உங்களுக்கு திருப்பி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இதோட பார்த்தீங்கன்னா 2 டைம் ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்ட்டு. உடனே வந்து டீச்சர் கேட்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். நாங்கள் எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா. ஓகேடா, ஆனால் இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இதோட சரி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இந்த மாதிரி ஆகிருக்குதுன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோ வந்து கதவை திறக்கிறான். டீச்சர் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஃபோனில், இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களை நேரில் பார்க்குறேன்னா. ஆமாம், நீ எல்லா டைம் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கெட்ட சகுனம் தான் நீ சொல்லியிருக்கிறது வரைக்கும் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீன் முடிஞ்சிருச்சு. உடனே நம்ம மிஸ்டர் கோ என்ன சொல்கிறான்னா, நம்மளோட ஜின்னாக்கு இருக்கானே, ஸோ அவன் வந்து நம்மளோட ஜின்வோவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காராமா. அவன் நினச்சதான் நேர்லேயே வந்துருப்பாளவா, அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்குனால வர முடியல, நீ போய் பாரு ஜின்வோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோவும் சரி நம்ம கோவும் சரி நம்ம சின்மா பில்டிங்கில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் புள்ளியாட்டம் இருந்தான் தானே. ஸோ அவன் வந்து அவக்கின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்கார வந்து நான் அவனை எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அவனும் வந்து பர்மிஷன் கேட்க வந்திருக்கான். உடனே அந்த புள்ளி என்ன பண்ணுறான்னா நம்ம ஜின்வோ கிட்ட வந்து ஜின்ஸ்கே எங்கடா, ஏன்னா ஜின்ஸ்கே வந்து இவனை போட்டு அடிச்சிருப்பான். ஸோ அதனால் வந்து ஜின்ஸ்கே எங்கேன்னு கேட்குறான். ஸோ உடனே பார்த்தா ஜின்வோ என்ன சொன்னால், அவன் இங்கே இல்லை, அவன் இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கானா, நீயும் வந்து என்ன குரூப்பில் இருக்கியான்னு கேட்கும்போது, இல்லை நான் எந்த குரூப்லையும் இல்லை, நான் வந்து அன்எம்ப்ளாய்டு அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா நீ நான் சண்டை வச்சுக்கலாமான்னு கேட்குறான். நம்ம ஜின்வோ கையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பேண்டேஜ் போட்டு கையில் வச்சுருந்தேன், இருந்தாலும் அவன் வந்து சண்டை போடலாமான்னு கேட்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான், சண்டை வச்சுக்கலான்னே. இல்லை ஜின்வோ உனக்கு அடிபட்டுருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ கேட்குறான். ஸோ கோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஜின்வோ என்ன சொல்கிறான், ஒரு உண்மையான ஃபைட்டில் வந்து என்ன சொல்கிறது, நீ அடிபட்டிருக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் விடமாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து சண்டை போடுறேன், எல்லோரும் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்வோ சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் சண்டை போட ரெடியாக இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னாங்கும் சேர்ந்து வந்து பார்க்குறா. அந்த சண்டை போடும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறான்னா, நம்மளோட கான் இருக்கானே ஸோ இன்னொருத்தன், ஸோ அவன் வந்து சொல்கிறான், ஒருவேளை அந்த பையனுக்கு ஏதாவது ஆல்ரெடி அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோ என்ன சொல்கிறான், உனக்கு விஷயம் தெரியாதா, இவன் தான் வந்து சூசனை வந்து அடித்தான் அப்படின்னோடனே அவனும் ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அது சீனில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி இருக்கான், அவன் ஒரே அடியில் போத்துன்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டான். ஏன்னா அது எக்ஸ்பெக்டான நியூஸு. ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேரெக்டாக அடுத்த சாப்டர் போயிடலாம். ஸோ 115ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்னாக்கு இருக்காங்க. ஸோ அவன் வந்து என்ன கேட்குறான்னா, நம்ம ஜின்வோவை பார்த்து ஹவ் ஆர் யூ ஃபீலிங் கேட்குறான். அதுக்கு வந்து நான் இப்போ பரவாயில்ல மேம்ன்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னாக்கு சொல்கிறேன், நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், ஏன்னா நான் வந்து கெலின் பிரதர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்கிறது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படி சொல்லியிருந்தால் வந்து உனக்கு இந்த நேரத்தில் நீ சண்டை போட்டுருக்க மாட்டே, இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது தானே, அதனால் நான் சாரி கேட்குறேன்னா. உடனே வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறோன்னா, அதெல்லாம் சாரி கேட்காதீங்க மேம், இதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், இப்போ நீங்கள் நான் ஹெல்ப் பண்ணணுன்னு உங்கள் மேலேயும் தப்பு என் மேலேயும் தப்பு, ஸோ ஆனால் நீங்கள்னாலும் ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னோடனே அவளும் வந்து லைட்டாக போய் சிரிச்சுட்டு ஓகேன்னுவா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து மேம் அவன் கிளம்பும்போது என்ன பண்ணுறான்னா நம்ம ஜின்வோ, உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னோடனே அவள் கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிக்கிறா. ஸோ உடனே வந்து நம்ம ஜின்வோ வந்து கிளம்புறா. திருப்பி ஜின்வோ வந்து உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா, ஃபேமஸான இந்த ஃபிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் போல், எப்படி நம்ம ஊரில் குறுக்குடையோ அங்கே ஊரில் வந்து ஃபிட்டர் என்னமோ சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் போல், ஸோ அது எங்கே ஃபேமஸ்ன்னு தெரியுமா மேம் உங்களுக்குன்னொன்னே நம்ம ஜின்னாக்கு என்ன சொல்கிறோன்னா ஓகேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அடுத்த சீனை பார்த்தா நம்ம ஜின்னாக்கும் வந்து அவன் கூட வந்து கடைக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கா. உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறா, நீங்கள் பிஸின்னு சொன்னீங்கன்னா, பிஸியெல்லாம் இல்லை, கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம ஜின்னாக்கு சொல்கிறா. உடனே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவன் ஊரே வந்து அவளை பார்க்குது, ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, ஜின்னாங்கிட்ட நீங்கள் வந்து நீ வாங்கி கொடுத்துட்டீங்க என் கூட வந்து சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே நம்ம ஜின்னாக்கு என்ன சொல்கிறான்னா யோசிச்சு ஓகேன்றா. ஏன்னா நம்ம என்ன ஜின்வோ என்ன கேட்குறா அவள் பண்ணுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஜின்வோவும் சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பார்க்கலாம், நம்மளோட கேங் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க எப்பயும் போல் ஃபன்னுக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்வோ இருக்கானே அவன் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னாக்கு வந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து அவளை வந்து விட்றதுக்கு வரா. ஸோ விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன பண்ணுறான்னா, நீங்கள் அப்படியே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னாக்கு கேட்குறான். அதுக்கு ஜின்னாக்கு கேட்குறான், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. இல்லை காஃபி குடிக்க வரீங்களா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னோடனே அவள் வந்து வெக்கப்பட்டுட்டு இல்லை நான் வரலான்னு சொல்லிட்டு ஓடிடுறா. தம்பி என்ன நம்ம சேர் உமானியாக வந்து வெக்கப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி வரும். ஸோ அதுதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு சம்திங் கோயிங் ஆன் பிட்வீன் தீஸ் 2 guys. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.
நம்ம சாப்டர் 116 போகலாம். ஸோ 116ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். உடனே நம்மளோட கைடன் என்ன சொல்லலாம், என்னடா ஆச்சு உனக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, இல்லை கைடன், இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் கூட சண்டை போடும்போது யோசிச்சேன், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். அதே மாதிரி ஜின்ஸ்கே வந்து அவனோட லாஸ்ட்டு பர்த் வந்து என்ன சொல்ல வந்தானா, என்னை ஓட சொன்னா. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படி என் பவரை ஏற்றுனேன்னு எனக்கு தெரியல கைடன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம கைடன் கிட்ட சொன்னால், உடனே கைடன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் அப்படி தான். நான் வந்து உனக்காக நான் வந்து கொஞ்சம் என்னோடய பவரை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் உனக்கு இதை சொல்லித்தரேன், நீ எப்படின்னு சொல்லி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்கிறான். உடனே கைடன் வந்து அவனோட எனர்ஜியை வந்து நம்ம ஜின்வோவுக்கு காமிச்சிட்டு, நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி நீ பண்ணு, நீ ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துடும். இது வந்து நான் பூனை உடம்புல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் காம்பேட்டுக்கு நம்ம கைடன் பார்த்தீங்கன்னா பூனை பஞ்சு அந்த பஞ்சுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானே. ஸோ அதுக்காக வந்து இவன் வந்து இது கற்றுக்கிட்டானாமா, இது வந்து நீயும் க்ளோஸ் காம்பேட்னா உனக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் இதை வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோக்கு சொல்கிறான். உடனே ஜின்வோ வந்து ஈஸியாக ஓரளவுக்கு வந்து மக்கப் பண்ணிட்டா. உடனே கைடன் சொல்கிறான், போக போகிறோம் பார்த்தீங்கன்னா உனக்கு இது ஈஸியாக உனக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு, சண்டை போடும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனில் நம்மளோட கேங்கு அந்த சுபினும் சரி நம்ம ஜின்ஸ்கேவும் சரி அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க ஃபைனலாக. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது பார்த்தா ஒரு போட்டியிட வைக்கிறாங்க, யார் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கீழே போகலான்ட்டு. உடனே அதை பார்த்தோன்னே நம்மளோட ஜோ வந்து சொன்னால், உங்களை பேசாமல் 5th ஃப்ளோர்லேருந்து தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதோட சரி அந்த ஜோக்காட்டு நடந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து சூபன். இந்த சூபன்னா யார் தெரியுமா, இந்த கெல்ட்டு பையன் வந்து கைடன் சாவடிச்சான், அவனோட பையன். அவனுக்கு மொத்தம் 2 பசங்க இருக்குது, செகண்ட் பையன். ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா, நல்ல வேலை நம்மளோட என் அண்ணாக்காரனுக்கு வந்து தெரியல, சூசன் வந்து தோற்றது, அப்படியே வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட சூமன் வந்து நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சூமன் வந்து அவன் பிளேஸுக்கு போகும்போது பார்த்தா திடீர்னு ஒரு எனர்ஜி வந்து அவனால் உணர முடியுது. ஸோ உணரும் போது பார்த்தா வேறு யாரும் அவன் அண்ணாக்காரன். ஸோ அவன் அண்ணாக்காரன் என்ன பண்ணுறான்னா, சூசனோட அப்பா வந்து அவனோட அண்ணா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா சூசனோட அப்பா வந்து அவனோட அண்ணாக்காரன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, எப்படி நீ வந்து என்கிட்ட தோற்ற, நீ எல்லாம் என் பிள்ளையா, நீ என் பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். ஸோ உடனே வந்து அந்த சூசன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் தோற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் வந்து காடை வந்து லூஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா தோற்றுருக்க மாட்டேன்னொடனே அவன் என்ன பண்ணுறான், பொத்துன்னு ஒரு அடி அடிக்கிறான். பொத்துன்னு அவனும் கீழே விழுந்துட்டான். ஸோ விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா சூமன் இருக்கான், அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், அவன் அண்ணாக்கான பேர் வந்து சூப்பு. ஸோ சூப்பு, இவன் பேர் சூமன். ஸோ சூப்பர் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூமன் கேட்குறான். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் உனக்கு தெரியாது, டிஸ்கஸ்க்கு இவனெல்லாம் அடிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறான், இன்னொரு டைம் நீ தோற்றினா உன்னை வந்து ஹெட்லேருந்து தோற்று வச்சுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. என்னடா ஒரு மேட்ச் தோற்றுறதுக்கு போய் ஒரு சொந்த பையனை போட்டு இப்படி திட்டுவானா அடிப்பானான்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அப்படி இருக்குது. ஸோ உடனே பார்த்தா அது சூமனே வந்து ஷாக் ஆகிட்டு, என்னடா அவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே பார்த்தா அந்த நம்மளோட சூசன் என்ன சொல்கிறான்னா, இனிமேல் நான் தோற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று அப்படியே போஸ் கொடுக்குறான். தம்பி யார் பயங்கரமாக தோற்றுட்ட, வாயெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். சரி நம்ம டேரக்டாக அடுத்த சாப்டர் போயிடலாம். சாப்டர் 117. ஸோ 117 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்வோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கான், கைனனோட ஓடிட்டு இருக்கான் அங்கேயும் இங்கேயும் ரோட்டில். ஸோ உடனே வந்து நம்ம கைனன் வெறும் ஓடாதடா, அவனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் நான் சொல்லி கொடுத்தேன், அதுவும் வந்து யூஸ் பண்ணி ஓடுனோடனே நம்மளோட ஜின்வோ வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ணதை விட இப்போ வந்து கைனன் புதுசாக கற்றுக் கொடுத்தானே. ஸோ அதுவும் ரொம்பவே அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொன்னான். உடனே பார்த்தா கைனன் என்னடா ஆவான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ வந்து எல்லா பூனைக்கும் ஃபுட்டு போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சூசன் வேணாம். சூசன் வந்துட்டு, என்னடா நீ என்னமோ ஓடிட்டு இருக்கிற பார்த்தா, இங்கே பார்த்தா பூனை ஃபுட்டு போட்டுட்ருக்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், நம்ம லெட்ஸ் ஃபைட் அப்படின்றான். உடனே என்னதுன்னு சொல்லி நம்ம ஜின்வோ கேட்குறான். இல்லை நான் தோற்றனால வந்து என்னோடய குடும்பமே வந்து போயிருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து என் காடை தோற்றுட்டேன், அதனால தான் வந்து நம்ம தோற்றேன், இந்நேரம் காடு இருந்துச்சுன்னா அந்நேரத்துக்கு நான் வந்து தோற்றுருக்க மாட்டேன் அப்படின்றான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீ ஒழுங்காக வந்து சண்டைக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி தோற்றனால வந்து நான் மட்டும் இல்லை, என் குடும்பம், அவனோட குரூப்பு எல்லாமே வந்து கேள்விக்குறியாக இருக்கிறாமா. உடனே எங்கள் அப்பா வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க சண்டை போடணுன்ட்டு, அதனால் நீ ப்ளீஸ் எடுத்துக்கோன்றான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோவும் சரின்றான். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சின்வா கூப்பிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன், நம்ம சின்வாலே சண்டை போடுறான், அவனுக்கு அதுதானே ஈஸி அப்படின்றான். ஸோ அதுக்காக அவன் சொல்லிவிட்டு அவன் போயிடறான். உடனே கைடனும் ஜின்வாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா கைடன் என்ன சொல்கிறான்னா, அவனால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியான்னா, தெரியல அப்படின்னோடனே எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் நம்ம கைடன் என்ன சொன்னால், அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு 10 டேயில். அவன் என்ன சொன்னான்னா 10 நாள் கழித்து சண்டை போடலான்னுவான். ஸோ அதனால் வந்து நம்ம கைடன் என்ன சொன்னால், இந்த 10 நாள் வந்து நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன், அந்த அளவுக்கு நீ ட்ரெயின் பண்ணல வந்து உனக்கு கான்ஃபிடென்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் நீ அவங்க கூட சண்டை போடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ இருக்கானே. ஸோ அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேங் வந்து, என்னடா எதுக்குடா நீ அவங்க கூட சண்டை போடுற,
நீ வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நம்ம ஜின்ஸ்கே ஜோக் பண்ணுறான். என்ன மாதிரி ஜோக் பண்ணுறான்னா, அவனையும் வந்து கெலின் பிரதர்ஸ் கூட சண்டை போட்டு வின் அவங்க சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம கேங்கிட்ட அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னொடனே அதோட அந்த சீன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கேங் பேசிகிட்டு இருக்குது. மிஸ்டர் கோவை வச்சு நம்மளை வந்து ட்ரெயின் பண்ண வைக்கணும் நம்மளோட ஜின்வோவை அப்படின்றான். ஆனால் கோ வந்து பிஸியாக இருக்கான். மிஸ்டர் பார்க்கும் வந்து பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சூபின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்னுக்கு இருக்கா தானே. ஸோ அவன் வந்து நம்ம ஜின்வோவை பார்க்குறான். இந்த மாதிரி வந்து நீ எதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண, உனக்கு இப்போதைக்கு உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குரூப்காரங்க வந்து என்ன பண்ணாலும் சரி வின் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நீ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இல்லை அவன் கேட்டோன்னே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, நீ உன்னோட நடவடிக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கைடன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்னாக்கு சொல்கிறான். கைடனும் வந்து இந்த மாதிரி தான். அவன் வந்து அவனை வந்து கைடன் பேர் சொன்னாவே எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அவன் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அது மட்டும் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் அவனை விட பயங்கரமான பவர்க்கான சேலஞ்ச் கொடுத்தாலும் சரி கைடன் வந்து யோசிக்காமல் சண்டை போடுவான். ஸோ அதே மாதிரி தான் நீயும் இருக்க. யார் சண்டை போட கூப்பிட்டாலும் ஓகேன்னு சொல்லிடுற. சரி நீ என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு எந்திரிச்சோன்னே சீக்கிரமாக எங்களோட இடத்துக்கு வந்துடு. நான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாட்டி நான் கொஞ்சம் உனக்கு நான் ட்ரெயின் பண்ணுறேன். சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சோன்னு வந்துடணுன்னே அவன் என்ன சொன்னான், ஓகே அப்படின்றான். ஜின்னாக்கு பர்சனலாக வந்து இவனுக்கு ட்ரெயின் பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு இருக்கும். சம்திங்ஸ் கோயிங் ஆன் கைஸ். அதோட சரியாக அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேரெக்டாக அடுத்த சாப்டர் போயிடலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து சாப்டர் 118 போகலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ இருக்கிறனால டேரெக்டாக வந்து காலையில் எடுத்தோடனே வந்து எந்திரிச்சோடனே அவளை பார்க்க போயிட்டான். ஸோ அவனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட காமிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்து நம்ம கைடன் கிட்ட வந்து அவன் பர்மிஷன் வாங்குறான். கைடன் வந்து ஜின்வோ வந்து உனக்கு சொல்லி தரான். அதே இது சூப்பர்ரா, நான் என்னோட டீச்சிங் மெத்தடோட அவளோட டீச்சிங் மெத்தட் நல்லாயிருக்கும், நீ போய் கற்றுக்கோ. அதுவும் இல்லாமல் வந்து கொரியன்லேயே வந்து அவள் ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அதனால் நீ போய் கற்றுக்கோ. அதே மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறான். உடனே நம்ம ஜின்வோ வந்து எடுத்தோடனே அவங்க பில்டிங்கில் போய் அந்த ட்ரைனிங் ஏரியா இருக்குன்னா நான் அங்கே நின்றுட்டுருக்கேன். உடனே வந்து ஓ நீ சீக்கிரமாக வந்துட்டியா, சரி நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு வரா. ஸோ அவள் பார்த்தா டைட்டான ட்ரெஸ்ஸு, ஒரு டைட்டான பேண்ட்டு போட்டு லூஸ் ஹேர் வச்சுட்டு வரா. பார்க்கும்போது டேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எஸ் மேம் அப்படின்றா. சரி நான் வந்து உனக்கு புதுசாக எதுவுமே நான் சொல்லித்தர போகிறதில்ல, ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா நம்ம ப்ராக்டிஸ் ஃபைட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் தானே உருவாக்குவான், யாராக அந்த சூசன். ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து அவனை மாதிரியே வந்து இமிட்டேட் பண்ண போகிறேன். எப்படின்னா விண்டு வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே நீங்கள் எப்படி அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அதே மாதிரி அவன் என்ன சொல்கிறான், அது பர்ஃபெக்டாக இருக்காது, பட் நான் வந்து அதே மாதிரி இமிட்டேட் பண்ண முடியும். என்னென்னா அவனை சுற்றி வந்து விண்டை உருவாக்கி கிராவிட்டி மாதிரி அவள் உருவாக்குறா. உடனே நம்ம ஜின்வோவே ஷாக் ஆகிட்டா. அதே மாதிரி வந்து ஏன்னா இதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜின்வோ வந்து விண்டை வச்சா தூக்குறா. ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்தா சூசன் பண்ணுவானா அதே மாதிரி இருக்குது. ஸோ அண்ணன் வந்து ஜின்வோ வந்து வா உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் விண்டை வச்சு கிராவிட்டி மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அட்டே கப்பான்னு சொல்லி நம்ம வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கான். யாருன்னு நம்ம ஜின்வோ வந்து ஜின்னக்க. உடனே வந்து அவளும் வைக்கப்பட்டு சரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமான்றான். உடனே நம்மளோட ஜின்வோ என்ன பண்ணால் அவன் ஃபுல் ஸ்பீட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜின்னக்கு அடிக்க போனான். உடனே நம்ம ஜின்னக்கு என்ன பண்ணால் அவளை சுற்றி விண்டாட்டை உருவாக்கி லைக் கிராவிட்டியில் அவன் தடுப்பானா அதே மாதிரி இவ்வளோ தடுக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து டேரெக்டாக வீட்டுக்கே வந்துட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு. உடனே ஜின்வோ என்ன சொன்னால் பொத்துன்னு வந்தோடனே விழுந்துட்டா. உடனே கைடன் கேட்குறேன் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னோடனே நம்ம கைடன் சொல்கிறா. அவன் வந்து சும்மாலாம் இல்லைடா, அவன் வந்து எப்படி சொல்கிறது, அவள் வந்து கொரியன்லேயே பெஸ்ட்டு அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னுக்கு என்ன பண்ணுவானா கரெக்டாக ஜின்வோ சண்டை போடுவான் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு ஸ்டில்லு காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து டைட்டான ட்ரெஸ்ஸு, அப்படியே வந்து அவள் முடியை வந்து மடித்து வைக்கிறா. அது பார்க்கும்போது வாவுன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அவளை அப்படியே பிடிச்சி நம்மளே வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ நான் ஏன் வந்து கைடன் கிட்டேருந்து இங்கே வந்தேன்னு தெரியல, ஏன்னா அந்த ஸ்டில்லை பற்றி நான் பேச மறந்துட்டேன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கைடன் கேட்குறா, அவள் வந்து பெஸ்ட்டு கொரியனில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனாலேயே வந்து கொரியன் வந்து நிறைய பேர் வந்து கீழே மதித்து பேசுகிறாங்க, ஏன்னா அவளுக்கு சின்ன வயசு தானே. ஸோ உடனே நம்ம ஜின்னோ கேட்குறான் அவளுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு கேட்குறான் எவ்வளோ வயசுங்க இருக்குன்ட்டு. உடனே வேற ஒரு வயசில் 2 வயசு தான் பெரியவளாக இருப்பா, அவ்வளோதான் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் சொல்கிறான் இந்த மாதிரி ஜின்மோ வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேர்ல்டு லெவல் அவாக்கிங்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து கொரியனை வந்து ரொம்ப கேவலமாக மதிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவள் சின்ன வயசுலேயே இருக்கா, அவ்வளோ கொரியன் வந்து வேஸ்ட்டு போலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த கேஸ் வந்து இங்கே இருக்காது. ஏன்னா
இவன் வந்து ரொம்ப டேலண்ட்டு, நான் கண்ணால் பார்த்ததெல்லாம் டேலண்ட்டு, பட் எவ்வளோ டேலண்ட் வந்து என் அளவுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து சிரிக்கிறான் ஹான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சூசன் இருக்கான அவன் வந்து அவன் அப்பாவோட ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அப்பாக்காரன் வந்து சூசன் வந்து ரத்தம் வர மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே இவ்வளோ தான் உன்னால் போகிறா, இன்னும் ட்ரெயின் பண்ணணுன்னே நம்மளோட சூமன் வந்து என்ன பண்ணுறான்னா, பிரதர் என்ன இந்த மாதிரி இவளுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே நம்ம சூபில் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணால் தானே முடியும், இவன் வந்து டண்டச்சோர் இது வச்சுட்டு எப்படி இவன் தான் ஹெட்டு ஃப்யூச்சரில் இவனை வந்து இப்படி ட்ரெயின் பண்ணால் தான் முடியும்னோடனே ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கனோடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை பரவாயில்ல ட்ரெயின் பண்ண ஏன்னா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம சாப்டர் 119 போகலாம். ஸோ 119 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து எந்திரிச்சு வரான், பாத்ரூம்லேருந்து வரான். உடனே வந்து நம்மளோட ஜின்மோ கேட்குறேன், என்ன கைடன் ஆச்சு உங்களுக்குன்னு கேட்குறான். இல்லைடா எனக்கு வந்து வயிற்று வலியாக இருக்குது அப்படின்றான். உடனே என்ன ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே, நான் ரொம்ப சாப்பிட்டேன் போல் அதான் வயிற்று வலி இருக்குதுனால, சரி அப்போ நீங்கள் வராதிங்க நான் மட்டும் போகிறேன்னா, இல்லை இது வந்து இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்சு நான் கண்டிப்பாக வந்தே ஆகணுன்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் திருப்பி பாத்ரூம் போயிட்டான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கைடன் என்ன சொன்னால், என்னக்கு வந்துட்டான் போல், சரி நீ ஃபஸ்ட்டு போனால் அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்கிறான் நம்ம கைடனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சின்வா பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தா அந்த பேக்கு குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கு குரூப்போட பார்த்தீங்கன்னா சூசன், அதுக்கப்புறம் வந்து சூமன், அப்புறம் வந்து அவனோட அப்பா இருக்காங்க. ஸோ அவன் அப்பா வந்து சூபில். அவன் வந்து என்ன சொல்கிறான், நம்ம ஜின்னக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஜின்னக்கிட்ட பேசும்போது பார்த்தா அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா, இந்த கெல்ட்டு பையன் ஒருத்த பிரின்சிபல் தானே. ஸோ அவன் ரிட்டைன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஜின்னக்கு தான் வந்து நம்பர் 1ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியை வந்து இன்னும் ரொம்பவும் மட்டமாக போயிடுச்சு. ஏன்னா இவளுக்கு சின்ன வயசு, இவள் பவராக இருந்தால் மட்டும் என்ன, நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது தானே, இவனால் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் எங்கே எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது பார்த்தா நம்ம ஜின்வோ வரான். ஸோ வந்தோடனே பார்த்தா நீ தான் ஜின்வாவான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து வணக்கம் போடுறான். ஸோ அவன் மனசில் நினைக்கிறேன், இவன் தான் வந்து நம்ம சூசனோட அப்பாவும் அது மட்டும் இல்லாமல் வந்து சேர்மன் ஆஃப் பேக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறான். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் சண்டை போட ரெடியாக இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூபிள் இருக்கானே, சூபிள் தான் அந்த சூசனோட அப்பா. அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்கியாடா மவனை, நீ உன் ஃபுல் பவரை வந்து இன்னும் யூஸ் பண்ண மாட்டியா, நீ வந்து அனிமல் கூட பேசணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஆனால் நீ அனிமல் கூட பேசாமல் உன் அனிமலே எதுவுமே இல்லை, நீ வந்து இது வந்து ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்கியோடனே நம்ம என்ன சொல்கிறேன்னா, இல்லை அவன் பேசுவான், பட் அவன் வந்து அந்த அளவுக்கு அவன் டேலண்ட்டில் இல்லை, அதே மாதிரி பார்த்தா அவன் ஒரு அனிமல் கூட தான் பேசுவான்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னோடனே, ஒரு அனிமலாக மட்டும் என்னடா அந்த அனிமல் எங்கடான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கைடன் பொறுமையாக பூனை உடம்புல வந்து நடந்து வந்துட்டுருக்கான். அவன் வந்து லூஸ் மோஷன் போயிட்டு இப்போ தான் வரான். அவன் மனசு கையில் என்ன நினைக்கிறான்னா, நல்ல வேறு சூப்பராக மோஷன் போயிட்டு வந்துட்டானோடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இந்த பூனை வச்சு தான் அவன் சண்டை போடுவானானு, இருந்தாலும் அவன் பூனை வந்து அட்லீஸ்ட் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடாச்சும் இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சூபிள் கேட்குறான். ஸோ உடனே வந்து கைடன் என்ன பண்ணுறான்னா ஜின்வோ பக்கத்தில் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உடனே வந்து நம்மளோட சூசன் என்ன பண்ணுறான்னா சுற்றி வந்து கிராவிட்டியை போடுறான். உடனே வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கிராவிட்டியினால் வந்து ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு. அதை வச்சுட்டு நம்மளால் ஓட முடியாது. உடனே நம்ம ஜின்வோ வந்து மாட்டிக்கிட்டான் காலில். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சூசன் என்ன சொல்கிறான்னா, நான் போன டைம் வந்து இந்த டைம் ஸ்ட்ராங்கடா, இப்போ வந்து அழிக்கிறானான்னு சொல்லிட்டு சூசன் வந்து ஒரு என்னமோ அட்டாக் ஃபோர்ஸ் பண்ணா. உடனே நம்ம ஜின்வோ என்ன பண்ணுறான்னா அது வந்து எஸ்கேப் ஆகிட்டான். எஸ்கேப் ஆகிட்டு நம்ம ஜின்வோ என்ன பண்ணுறான்னா மூஞ்சியில் ஒரு பஞ்ச் பண்ணுறான். உடனே கைன்னு என்ன நினைக்கிறேன்னா, இவன் முன்ன மாதிரி இல்லை, இந்த டைம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோக்கு நம்ம கைன்னு நினைக்கிறேன். உடனே பார்த்தா சூசன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு கிடுக்கிட்டு ஃபண்டை போடுறாங்க. உடனே வந்து அந்த சூமன் இருக்கானா அவன் நினைக்கிறான், இந்த கிட்டுக்கு வந்து ரொம்பவே டேலண்டட் அதிகம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா அந்த மேட்ச் வந்து அவ்வளோ சாக்கெட், என்ன இவன் முன்னே இருந்தவருக்கும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அவனை டேரெக்டாக அடுத்த சாப்டர் போயிடலாம். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து சாப்டர் 120 போயிடலாம். ஸோ அதில் பார்த்தா வந்து சூசன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் கிராவிட்டி எடுத்து அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டுட்ருக்கான். நம்ம ஜின்வோ வந்து அதை ஈஸியாக வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான். உடனே கைடன் மனசு நினைக்கிறேன், இது வந்து மேட்டர் ஆஃப் நாட் ஸ்ட்ரென்த்து, இது மேட்டர் ஆஃப் எஃபெக்டிவ் அப்படின்டா. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தா ஜின்வோ வந்து நம்ம அந்த ஜின்னை கொறிக்க பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா கைடன் ஒன்லி ட்ரெயின் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. இதே பழைய ஜின்வோவை தான் மாட்டியிருப்பான், ஆனால் இந்த ஜின்வோ வந்து மாட்ட வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் மனசில் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஈஸியாக தடுத்துக்கிட்டே இருக்கான். அவனும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே வந்து என்ன சொல்கிறான்னா, இது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம டேரெக்டாக வந்து என் ஃபுல் பவர் காமினா நீயும் ஃபுல் பவர் காமி பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே நம்மளோட ஜின்வோ என்ன மனசில் நினைக்கிறா, இவன் சொல்கிறது கரெக்டாக, நான் ஆல்ரெடி வந்து இது மாதிரி டார்ஜ் பண்ணிகிட்டே இருந்தால் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ டேரெக்டாக வந்து போடலான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் என்னோடய ஃபுல் அட்டாக் நான் யூஸ் பண்ணால் நேரில் போவேன், அவன் வந்து ஆல்ரெடி வந்து என் அட்டாக் பார்த்துட்டா இந்த டைம் வந்து ஃபுல் கார்டில் இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அவன் மனசில் சூசன் மனசில் என்ன நினைக்கிறான், இவன் போன டைம் வந்து முன்னாடி தான் அட்டாக் பண்ணுவான், நான் அந்த டைம் வந்து நிறைய இடத்துல வந்து நான் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறேன் பவரை வச்சுன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா, அவனை சுற்றி வந்து
கிராவிட்டி அதுக்கும் முன்னாடி நல்லா ஹெவியாக வந்து கிராவிட்டி யூஸ் பண்ணியிருக்கான். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து அவன் அதை பூண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மனுஷன் நினச்சிட்டு அவன் வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜின்வோ வந்து அவன் அந்த அட்டாக் இருக்குது, அந்த அட்டாக் பண்ண போகிறான். ஸோ அந்த அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அதில் பார்த்திங்கன்னா ஜின்வோக்கு இருக்காள், அவள் வந்து என்ன சொல்கிறாள், உன்னோட ஃபஸ்ட் அட்டாக்கும் உன்னோட லாஸ்ட் அட்டாக் அதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போட்டு ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கைநூறு என்ன சொன்னால் உன் பவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான், நீ எந்த தடயமாக இருந்தாலும் நீ வந்து அடிச்சுட்டு போடலாம் அந்த அட்டாக் வச்சுட்டு, ஆனால் நீ வந்து எது கண்டு பயப்படாதுன்றான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ என்ன நினைக்கிறேன், என்னோட ஒரே அஃபெக்டிவ் அட்டாக் வந்து இதுதான், நான் இது பண்ண போனேன்னு சொல்லி ஜின்வோ என்ன பண்ணுறான்னா மேக்ஸ் ஸ்பீட் அவன் என்ன நினைக்கிறான்னா பண்ணுறான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கத்திக்கிட்டு இருப்பான், ஏன்டா இன்னும் அட்டாக் பண்ணலாம். டக்குன்னு ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அவனோட வயிற்றுலேயே வந்து நம்ம ஜின்வோ இருக்கானா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன நினச்சா கிழிச்சிட்டு வருவானா, அதே மாதிரி கிழிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம ஜின்வோட ஒரு அட்டாக் பஞ்சு விட்றான். அந்த பஞ்சில் பார்த்தோன்னே அவன் எங்கேயோ சூசரை போய் பானதை போய் பொத்துன்னு விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் பார்த்து ஜின்வோ முன்னாடின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜின்வோ வந்து அப்படியே வந்து போஸ்ட் கொடுக்குறான். அதோட சரி சாப்டர் புரிஞ்சிருச்சு.